வீட்ல வேலை அதிகமா இருந்தா, வேலைக்காரிய நியமிச்சு அந்த வேலைய அவங்களுக்கு குடுப்பான். ஆனா வந்தவ வேலைக்காரியா இல்லாம, வீட்டுக்காரியா ஆசைப்பட்டு, அதனால நடக்கிற விபரீதம் தான் இந்த படம். இது 2025ல வந்த ஹவுஸ்மெய்டுங்கிற படம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் மில்லி. ஆன்லைன்ல ஹவுஸ்மெய்டு வேலைக்கு தேவைன்னு விளம்பரத்த பார்த்து, அந்த வேலைக்காக அவ வீட்டுக்கும் போறா. அங்க வந்த ஓனரும் அவளோட பேரு நின்னான்னு சொல்லி அறிமுகமும் படுத்திக்கிறா. வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி அவள கூட்டிட்டு போயிட்டு வீடெல்லாம் சுத்தியும் காட்டுறா. இங்க வீட்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. என்னோட சேர்த்து என் ஹஸ்பண்டோட பேரு ஆண்ட்ரியூ, என் பொண்ணோட பேரு சிசிலியான்னு சொன்னோனே அவங்களாம் எங்கன்னா வெளியே போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்னு சொல்றா. இந்த வீட்டில் மெயினாக நீ ரெண்டே வேலை தான் செய்யணும். ஒன்று சமைக்கணும், இன்னொன்று இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். மற்றபடி உனக்கு வேற எந்த வேலையும் இருக்காது. அதே மாதிரி சனிக்கிழமை வேணா உனக்கு விடுமுறையும் கூடனே இவளும் ஓகேன்னு சொல்றா. உனக்கான ரூமு மேலே இருக்குன்னு சொல்லி அந்த ரூமையும் காட்டி உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கறா. ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றவ சீக்கிரமா முடிவு எடுத்துட்டு உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லி அவளுக்கு $20 கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறா. மில்லியும் கிளம்புறப்பதான் ஒரு உண்மையை நமக்கு காட்டுறாங்க. இவ இதுக்கு முன்னாடி வச்சிருக்க பேக்ரவுண்டு சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபேக்காக தான் ரெடி பண்ணியிருப்பா. ஏன்னா இவளுக்கு கண்டிப்பாக ஒரு வேலையும் தேவைப்படுது. தங்குறது கூட இடம் இல்லாமல் அவள் எப்போதும் காரில் தூங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் இருந்திருப்பா. இப்போ கூட அவள் கொடுத்த $20 தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்கே இருக்க கார்லையும் தங்கிட்டு இருக்கா. பகலில் வந்த போலீஸ் இங்கெல்லாம் தங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மாக்காக நான் வெயிட் பண்ணுறேன், ஃபோன் வந்தோடனே கிளம்பிடுங்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல ஃபோனும் வருது. நினாவும் நீ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோனால இவளும் சந்தோஷத்தோட அந்த வீட்டுக்கு போய் வேலையிலையும் ஜாயின் பண்ணுறா. வீடு அலங்கோலமாக இருக்குது, என்னாச்சுன்னு கேட்குறா. நான் நைட்டு நடக்க போகிற மீட்டிங்காக எழுதிட்டு இருந்தேன், அதனால் இதெல்லாம் சுத்தம் பண்ண முடியாமல் இருக்குன்னு நீ கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குன்னு கேட்டோன்னு நானும் செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இடத்தெல்லாம் சுத்தமும் பண்ணுறா. அப்போ தான் வீட்டுக்கு வந்த மைக்கிளும் இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறான். இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்த புது வேலைக்காரி, இந்த இடத்த இவ்வளோ நல்லா சுத்தம் பண்ணியிருக்கா, நல்லா வேலை செய்வா, அதனால தான் இவ்வளோ நான் புக் பண்ணி இங்கே வேலை செய்ய சொல்லிட்டேன்னு அவனும் ஓகே சொல்லிட்டு போகிறான். பேசாமல் வாங்கலை எல்லாமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடலான்னு அவனும் கூப்பிட்றப்ப எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் அந்த ரூமுக்கு போகிறா. நினாவும் அவளோட ரூமுக்கு போய் புது ஃபோனும் கொடுக்குறா. இந்த ஃபோனில் எல்லா கிரெடிட் கார்டும் இருக்குது, வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கணும் யூஸ் பண்ணிக்க, அப்படி உனக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக செலவு பண்ணா இதையே நீ யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்துட்டு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு வேலை செய்யின்னு சொல்லிட்டு அவளும் போறா. மில்லியும் காலைல அசந்து தூங்கினால லேட்டும் ஆகிடுது. இவளும் பதறி போய் கீழே இறக்கப்ப பார்த்தா நீனா எல்லா பொருளையும் தூக்கி உடச்சிட்டும் இருக்கா. கரெக்டாக இந்த நேரத்தில் இவளும் வந்தவ நீ தான் என் நைட்டில் ப்ரிப்பேர் பண்ண லெட்டர் கிழிச்சு போட்டியான்னு சொல்லி அவளும் கேட்குறா. இவளுக்கு ஒன்றுமே புரியவும் இல்லை, என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப கரெக்டாக அவங்க ஹஸ்பண்டும் அங்கே வந்துடுறாரு. வெறும் லெட்டர் தானே, வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்கிறப்ப இல்லை அவள் தான் நைட்டு வேலை செஞ்சா, அவள் தான் கிழிச்சு போட்டிருப்பான்னு சொல்லி பழைய தூக்கி அவ மேலேயும் போறா. இவளுக்கும் நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி இவளு சொன்னாலும் அவளும் நம்பவும் மாட்டிக்கிறா. சரி வீடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு போறான். இங்கே உடஞ்ச பொருளை மட்டும் தயவு செஞ்சு வெளியே எடுத்து போட்டுன்னு சொல்லி இவளும் அங்கே இருக்க பொருள்லாம் எடுத்து வெளியவும் போட போறா. அப்போதான் அங்கே வேலை செய்கிற ஒருத்தனும் எதுக்காக இங்கே வேலை செஞ்சுன்னு கரெக்டாக கேட்குறப்ப மேலே இருந்து நின்னா பார்க்குறனால அவனும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடறான். நேற்று நடந்ததுக்கு மன்னிச்சிரு, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏதோ கோவத்தில் இருந்தீங்க அதனால பேசிட்டீங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலன்னு. இன்னைக்கு உனக்கு லீவு கிடையாது, தயவு செஞ்சு என் பொண்ணை பார்த்துக்கோன்னு. இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே சனிக்கிழமை லீவு கேட்டு நான் வெளியே போக வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். நேற்று நீ என் லெட்டரை தூக்கி போட்டனால என்னால் சலூனுக்கு போக முடியாமல் இருக்கு, அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக நான் சலூன் போய் ஆகணும், அதனால் இன்னைக்கு உனக்கு லீவு கொடுக்க முடியாது, நீ குழந்தைய தான் பார்த்துக்கணுன்னு. அங்கே வந்து ஆண்ட்ருவும் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு என்ன வேலை இருக்கோ அவளை அமுச்சு விடு, எதுக்காக அவளை தொல்லை பண்ணுற, நீ போய் சலூனுக்கு போய் என்ன பண்ணுமோ பண்ணிட்டு வா, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளையும் அங்கேருந்து அமுச்சு விட்றான். மில்லியும் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்க போய் நினாட்டு வந்து ஃபோன் வருது. பொண்ணு இது மாதிரி டான்ஸ் கிளாஸில் இருக்கா, அவளை பிக்கப் பண்ணிக்கணுன்னு இடத்தையும் சொல்லாமல் போனனால இவ ஏதோ சர்ச் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிறவங்க பொண்ணையும் விடமாட்டிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையும் அனுப்பிச்சுடுறாங்க. வீட்டுக்கு வந்த மில்லியும் ஆண்ட்ரோட அம்மாவும் வந்திருக்காங்க. இந்த பொண்ணு என்ன வேலைக்காரியா, என்ன இவ்வளோ குறுகலாக ட்ரெஸ் போட்டிருக்கான்னு திட்டினால இது என் பையனுக்கு பிடிச்ச தட்டு, இதை ஒழுங்காக வச்சுக்கோன்னு சொல்லி அந்த தட்டையும் அவள்கிட்டையும் கொடுக்குறாங்க. மில்லிக்கும் நைட்டு சரியாக தூக்கம் வராதனால ஹாலில் வந்து டிவியும் பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்த ஆண்ட்ரூவும் இது எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு இருக்கப்ப நினாவும் அந்த இடத்துக்கு வந்து நடுராத்திரியில் 2 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இது எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் உனக்கே தெரியாதா, வா நம்ம சேர்ந்து பார்க்கலான்னு. இது 2 மணி ஆச்சு, மொதல் போய் 2 பேர் தூங்குங்கன்னு சொல்லவும் செய்கிறான். அவனும் அங்கே முன்னாடி ரூமுக்கு போனோடனே மில்லியவும் தனியாக கூப்பிட்றா. தயவு செஞ்சு நாளிலேருந்து வேலைக்கு வராத, காலைல எல்லா பெட்டி படுக்கையும் எடுத்துகிட்டு முதல் கிளம்புனோன்னே எதுக்காகன்னு கேட்குறா. நீ என் புருஷனை நீ கரெக்ட் பண்ண பார்க்குறியா, அது இது மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் புருஷன் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குற அளவுக்கு நீ வந்துட்டியானோடனே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, இது மாதிரிலாம் இனிமேல் நடக்காதுனால உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், மீதி இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிறோனால இவ்வளோ கரெக்டாக அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கா. நினாவோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வராங்க. இந்த பைத்தியக்காரிக்கு இவ்வளோ அழகான ஆண்ட்ரூ கிடச்சிருக்கானே, இவளுக்குலாம் எப்படி தான் அமையுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப அப்போதான் ஒரு உண்மையும் தெரியுது. இவ ஒரு மென்டலாக பாதிப்படைஞ்சிருக்கனால தான் இந்த அளவுக்கு இங்கே வந்திருப்பா. அதனால தான் ஆண்ட்ரியூ சகிச்சுக்கிட்டு அவ கூட வாழ்ந்துட்டு இருப்பான். மொதல் குழந்தைய ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் கிடச்சிருக்கோம், இதில் 2வது குழந்தை வர ட்ரை பண்ணுறாங்களா, இவளுக்குலாம் எப்படி புள்ள தான் பிறக்க போகுதுன்னு இதை கேட்ட மில்லிக்கு ஒரு பயமும் வருது. அன்னைக்கு நைட்டே நினாவும் இந்த சாட்டர்டே உனக்கு லீவு கிடையாது, என் குழந்தைய பார்த்துக்கோ, நாங்கள் 2 பேரும் வெளியே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்குது, அதனால் இந்த வாரம் மட்டும் பார்த்துட்டு அடுத்த வாரம் நீ லீவு எடுத்துக்கோனால இவளும் ஓகேவும் சொல்கிறா. வெளியே போனவங்களும் இவ என்னென்ன மெடிசின் எடுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி
பார்த்தா இவ ரொம்ப மென்டலா பாதிப்படைஞ்சிருப்பா. அதனால டேப்லெட் எடுத்துக்கிட்டனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு அவ உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, அவ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, "இந்த இடத்துலேருந்து நான் கிளம்பணும். இந்த இடம் ஏதோ ஒரு பைத்தியத்தனமா இருக்கும் போலன்னு" சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்பே, அத கேட்ட அவங்க பொண்ணு, "இங்கேருந்து கிளம்ப போறீங்களான்னு?" "அப்படிலாம் இல்ல. நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்ட. உனக்கு தான் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல. நீ கிளம்பலையாங்கிறப்ப, இன்னைக்கு லீவு அது கூட உங்களுக்கு தெரியாதான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு கூடயும் ஸ்பெண்ட் பண்றா. வீட்டுக்கு வந்த நீனாவும் அழுதுகிட்டும் போறா. ஆண்ட்ரூவும் குழந்தைய உள்ள போய் தூங்குங்கிறப்ப அவ கூடயும் பேசிட்டு இருக்கான். "நான் குழந்தைக்காக எவ்வளவோ ட்ரை பண்றோம். ஆனா பொறக்கவே இல்ல. எனக்கு நெறைய குழந்தைங்க இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நினா அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணல. அவளோட உடம்பு ஒத்துழைக்கலன்னோனே, உங்கள பத்தி எனக்கு புரியுது. தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாயிரும்னு" சொல்லிட்டு அவளும் ஆறுதலும் சொல்றா. குழந்தைய கூப்பிடுறதுக்காக அங்க டான்ஸ் கிளாஸும் போறாங்க. அங்க இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும், "அவ ஒழுங்கா இருக்காளா? இல்ல முன்ன மாரி பைத்தியத்தனமா தான் பண்ணிட்டு இருக்கானா? எதுக்காக கேட்குறீங்க? அவ ஆல்ரெடி அவ குழந்தைய அந்த பாத் டப்ல வச்சு கொல்றதுக்காகவும் பிளான் பண்ணா. அந்த அளவுக்கு பைத்தியத்தனமா இருந்துச்சா? அதனால தான் இப்ப ஒழுங்கா இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு உன்ட்ட கேட்டோனே அவள பத்தி உண்மையும் இவளுக்கு புரியுது. நினாவும், "இந்த வீக்கெண்ட் நாங்க 2 பேரும் ஒரு மியூசிக் கான்சர்ட் போறோம். அதனால குழந்தைய பார்த்துக்கோ. அந்த மியூசிக் கான்சர்ட்கான டிக்கெட்டையும் புக் பண்ணிருன்னு சொன்னனால இவளும் டிக்கெட் புக் பண்ணிட்டு அவள்ட்ட குடுக்க போறப்ப, நான் உன்ட்ட எப்ப புக் பண்ண சொன்னேன்? இது தேவையில்லாம புக் பண்ணிட்டேன். இவ்ளோ காசு செலவு பண்ணி நாங்க போவோமா? இத கூட கொஞ்சம் யோசிக்க மாட்டேன்னு பைத்தியத்தனமா பேசுனால, நீங்க சொன்னனால தான் நான் புக் பண்ணேன். இப்ப வந்து இப்படி சொல்றீங்கன்னா, நான் சொல்லவே இல்ல. ஒழுங்கா அந்த டிக்கெட்ட ரீஃபண்ட் பண்ணு. அப்படி இல்லன்னா உன் சம்பளத்துலேருந்து நான் அந்த காசை எடுத்துக்குவேன்னோனே, இது ஏற்கனவே எக்ஸ்பென்ஸா இருக்கு. இந்த சம்பளத்துல ஒரு கை வச்சீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளும் புலம்பிட்டு இருக்கா. ஆண்ட்ரூவும், "அந்த டிக்கெட் வேணா ரீஃபண்ட் பண்றேன். இப்போதைக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு" சொல்லி அவளையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். இவனும் ரீஃபண்ட் பண்ண முடியாதனால, இந்த டிக்கெட் வேஸ்டா தான் போகும். அதனால நம்ம வேணா 2 பேரு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்துட்டு ஈவினிங் வரதுக்காகவும் பிளான் போட்டிருக்காங்க. ஆனா ஈவினிங்கும் வர முடியாதனால அங்க இருக்க ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் தனித்தனி ரூம்லயும் அங்கேயே தங்கியும் இருந்திருப்பாங்க. மில்லிக்கு மெசேஜ் வருது. "இது மாதிரி என் புருஷன் கூடயே தங்கியிருந்து எனக்கு துரோகம் பண்றியா? ஒழுங்கா நீ கிச்சனை பார்த்துக்க மாட்டியான்னு" சொல்லி அவ பாட்டுக்கு மெசேஜும் தட்டியிருக்கனால பதறி போய் அங்க ஆண்ட்ரூவையும் கூப்பிட்றா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ அப்பப்ப இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அங்கேயே கொஞ்சம் ரொமான்ஸும் நடக்குது. திரும்ப வீட்டுக்கு வந்த 2 பேரும் நினாவும் கேட்கறா, "நைட்லாம் எப்படி போச்சு? நான் டெக்ஸ்ட் பண்ணது தயவு செஞ்சு மன்னிச்சிடு. ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். கொஞ்சம் டயர்டா இருந்தேன்னொன்னே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்போதும் பண்றது தானே. நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கலன்னொன்னே அவ எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கா. திடீர்னு உனக்கு தான் நல்லா சமைக்க வருமே. 10 வருஷம் நீ தான் ஜெயில சமைக்க கத்துக்கிட்டேன்னொன்னே இவளுக்கும் ஒன்றும் புரியல. இந்த விஷயம்லாம் எப்படா தெரிஞ்சிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பே, ஜெயிலுக்கு போறது ஒன்றும் புதுசு இல்ல. எல்லாம் பண்றது தானே. நீ தான் திருந்தி வந்துட்டீல. அதனால உனக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போதைக்கு என் பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ் தீர்ந்துருச்சு. அதனால அங்க மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவளுக்கு புதுசா ஒரு காரை கொடுத்து அங்கேயே அனுப்பிச்சுடுறா. சூப்பர் மார்க்கெட் போனவ அங்க இருக்க நீனா ஃப்ரெண்டு வரா. "இந்த போனு எப்படி கேமராலாம் ஒர்க் பண்ணுதுங்கிறப்ப, நல்லா தான் ஒர்க் பண்ணுது. இதை நான் வெறும் ஒர்க் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணேன்னு. இந்த போனை பத்தி உனக்கு தெரியாதா? நீ என்னதான் டெக்ஸ்ட் பண்ணாலும் கால் பேசினாலும் இது அங்க நீனா ஒட்டிக்கிட்டு தான் இருப்பா. அதை பத்தி தெரியாம தான் இந்த போனை இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு." இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகி அங்கிருந்து கிளம்புறா. வெளியே கார் எடுக்கிறப்ப தான் போலீஸ் இது திருட்டு காரா இருக்கு, நீங்க திருடிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி காலையும் உட்கார வைக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துல ஆண்ட்ரூ வந்தனால நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறா. "மனுஷருங்க, நான் 10 வருஷம் ஜெயில இருந்ததா கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். சொன்னா எனக்கு எதுவும் வேலை தர மாட்டீங்கன்னு பயத்துல தான் நான் சொல்லாம இருந்தேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க ஆண்ட்ரூவும் நினாட்ட சண்டையும் போடுறான். "எதுக்காக அவ மேல திருட்டு பலிய போற? உனக்கு ஆல்ரெடி பைத்தியம் இருந்துச்சு. இப்போ ரொம்ப உனக்கு பைத்தியம் முத்திருச்சான்னு" சொல்லி அவன் பொண்டாட்டியும் திட்டிட்டு இருக்கான். "இதுக்கு மேல இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. தயவு செஞ்சு கிளம்புங்கிறப்ப அங்க வந்து மில்லியும், "இனிமேல் இங்கே தங்கக்கூடாது. இதான் உன் ட்ரெஸ்ஸை பிடி, முதல் கிளம்புன்னு" சொல்லிட்டு அவளையே வீட்டை விட்டு அனுப்பிச்சுடுறா. இப்போ மில்லியும் ஆண்ட்ரூவும் 2 பேரும் ஒரே வீட்டில் ஒன்னாவே இருக்காங்க. அப்பதான் அவ சமைச்சு போறப்ப தட்டும் கீழே வந்தது. "இது உங்க அம்மாவுக்கு பிடிச்ச தட்டா இருக்கு. தயவு செஞ்சு மனுஷருங்க, தெரியாம உடச்சிட்டோன்னே. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை க்ளீன் பண்ணி வச்சிருன்னு" சொல்லிட்டு இவனும் ஈவினிங் வந்து பார்த்தா அந்த உடஞ்ச எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜில் கவர் பண்ணி வச்சிருக்கா. "இதுதான் தூக்கி போட சொன்னனே, ஏன் இதையே வச்சிருக்கேன்னு" பேசிட்டு இருக்கப்பே 2 பேரும் ஒன்னாவும் இருக்காங்க. அவ ரூம்லேயே எல்லாரும் பண்றனால அவன் வெளியே வந்து அந்த ரூமையும் சாத்திக்கிறான். "விளையாடாதீங்க, தயவு செஞ்சு ரூமை திறங்கன்னு" இவன் அந்த ரூமை திறக்காம அங்கேயே பூட்டியிருக்கான். "நான் அந்த தட்டை ஒன்று நான் சுத்தம் பண்ண சொன்னேன். நீ சுத்தம் பண்ணாம இன்னும் வச்சிருக்கேன்னு சொல்லி, அதனால உனக்கு இந்த ரூம்லேயே தண்டனை 3 நாள் இங்கேயே கடன்னு" சொல்லி அந்த ரூம்லேயே அடைச்சு போட்டுறான். அப்பதான் நமக்கு ஒரு உண்மையும் தெரியுது. நினா எதுக்காக மில்லியை வீட்டுக்கு கொண்டு வந்தாலோ அதுவும் நடந்தனால இவ ரொம்ப சந்தோஷத்தோடையும் கத்திட்டும் போறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நினாவோட சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்தனால ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்துருப்பா. அதனால காலேஜ் படிச்சுட்டு அங்க இருக்க ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணனால குழந்தையும் பிறந்திருக்கும். அந்த குழந்தைய அவர் விட்டுட்டு போனனால அவ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்துட்டு வேலைக்கும் போயிருப்பா. இதை பார்த்த ஆண்ட்ரூவும் மனசு மாதிரி அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவன் வீட்லயும் தங்க வச்சிருப்பான். ஒரு நாள் தலைக்கு டை அடிக்கவும் சொல்லியிருப்பா. இவ மறந்தனால இவ ரொம்பவே டென்ஷன் ஆகி அந்த ரூம்லயும் அடைச்சு போட்டிருப்பான். "நான் சொல்லி நீ கேட்காதனால அந்த முடிய 100 முடிய நீ வேரோட பிடிங்கி தந்தா மட்டும்தான் அந்த ரூம்ல இருந்து உன்னை வெளியே விடுவேன்னு." "அதெல்லாம் என்னால முடியாது. தயவு செஞ்சு கதவை திறங்கன்னு" சொல்லி எவ்வளவுதான் கெஞ்சி அடம் பிடிச்சாலும் அவன் கதவை திறக்காம 2 நாள் அடைச்சு போட்டிருப்பான். இவ வேற வழி இல்லாம அவ ஒவ்வொரு முடியா பிடுங்கி அவன் கையிலையும் கொடுத்துருப்பான். "இந்த ஒரு முடி மட்டும் சரியா வேரோட வரலையே, அதனால நீ இன்னும் 100 முடிய வேரோட கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் அந்த ரூம்ல இருந்து வெளியே விடுவேன்னு" ஒரு சைக்கோத்தனமா நடந்துகிட்டு அவளும் வேற வழி இல்லாம அந்த முடியெல்லாம் பிடுங்கி கொடுத்தனால தான் இப்ப அந்த வீட்லயும் நிம்மதியா இருப்பா. எப்படியாவது இவன்ட்டு வந்து தப்பிக்கணும்னு
வேணும்னா அங்க இருக்க வேலைக்காரனும் ஒரு ஐடியா சொல்லுவான். இவன் லேடீஸ் வீக்னஸா இருக்கான். அதனால நீ ஒரு வேலைக்காரிய கொண்டு வந்தீன்னா ஈஸியா இந்த வீட்ல இருந்து தப்பிச்சிடலாங்கிறதுக்காக தான் மில்லியவும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பா. அவ என்ன நினைச்சு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தாலோ அது நடந்தனால நினாவும் அந்த வீட்ல இருந்து வெளியே போய் இப்ப அவ குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பா. மில்லியும் அங்க மாட்டிக்கிட்டனால அவன் வயித்தை கிழிச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ரூம்ல இருந்து வெளியே விடுவேன். அதனால இந்த தட்டையிலேயே வயித்தை கிழிச்சுக்கோனால இவ ரொம்ப கெஞ்சி பார்த்தா அவன் விடாமலும் இருக்கான். அப்பதான் வேற வழி இல்லாம அவ வயித்தையும் அங்கேயே கிழிச்சுக்கிட்டு இவன் ரூம்ல இருந்து வெளியே விடுறான். மில்லியும் உசாரா அவனை ரூம்குள்ள தள்ளி விட்டு இவ வெளியவும் சாத்திக்கிறான். இப்ப அவன் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் மில்லி அந்த ரூம்ல இருந்து வராம அவளுக்கு ரொம்ப பசிக்கிறனால அங்க தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. உனக்கு இந்த ரூம்ல இருந்து வெளியே வரணும்னா இந்த கொரடால உன் பல்ல பிடுங்கி கொடுத்தா மட்டும்தான் இந்த ரூம்ல இருந்து உன்னை வெளியே விடுவேன்னு சொல்றா. அவனும் அந்த பல்ல பிடிங்கிட்டு கொடுக்குறப்ப தயவு செஞ்சு வெளியே விடுன்னு கேட்குறான். அதெல்லாம் முடியாது, நான் பகலில் வேணா அவனை வெளியே விடுன்னு சொல்லிட்டு அவனை மதிக்காம அங்கே போய் மறுபடியும் சாப்பிட்டுட்டு டிவியும் பார்த்துட்டு இருக்கா. நினாவோட பொண்ணு மில்லியை மாட்டி விட்டது நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றி அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரணும்னால நினாவும் மனசு மாதிரி அந்த வீட்டுக்கு போய் மேலே இருக்க ரூமையும் கரெக்டாக திறக்கவும் போறா. உள்ளே இருக்கிறது இவன் தான் தெரியாமல் வெளியே திறந்தவனே அவன் தள்ளி விட்டுட்டு அங்கே தப்பிக்கவும் பார்க்குறான். எப்படியே இவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு மேலேருந்து இவனை தள்ளி விட்டனால அங்கேயே ஸ்பாட்லையும் செத்து போயிடறான். போலீஸ் விசாரணைக்காக வீட்லேயும் வராங்க. அவன் குடிச்சிட்டு போதையில் தான் கீழே விழுந்தான்னு போலீஸும் நம்பாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க உடஞ்சிருக்க பொருள்லாம் பார்த்து இவ கொடுமைக்காரனாக இருந்திருப்பான்னு அவங்களே புரிஞ்சுட்டு இவங்க 2 பேரும் நிரபராதின்னு சொல்லி ரிலீஸும் பண்ணனால இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க.